சாப்டர் 5 பைத்தான். சரி, பைத்தான்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இந்த பைத்தான் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஈஸியா ரீட் பண்ணலாம், நமக்கு புரியுற மாதிரி இருக்கும், ஒரு ரீடபிளாகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் என்ன செய்யும் இருக்கும். இப்போ இந்த பைத்தானை வந்து நம்ம ரெண்டு விதமா எழுதலாம். ஒன்று வந்து இன்டராக்டிவ் மோட், இன்னொன்று வந்து ஸ்கிரிப்ட் மோட். சரி, இன்டராக்டிவ் மோடுனா என்ன? இன்டராக்டிவ் மோடுனா இது யூஸ் பண்ணிருப்பாங்க, அதாவது இது ப்ராம்ப்ட். இதோட நேம் என்ன அப்படின்னா ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்டராக்டிவ் மோட். அந்த ப்ராம்ப்டை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு கோடுக்கு, இப்போ 5+10 நான் ஒரு கோடு கொடுத்துருக்கேன், அப்போ பைத்தான் ப்ரோக்ராமோட ஒரு கோடுக்கு யூஸ் பண்ற ப்ராம்ப்டோட நேம் தான் என்னது இன்டராக்டிவ் மோட். ஸ்கிரிப்ட் மோட்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து .py நம்ம என்ன செய்யறோம் யூஸ் பண்றோம். இப்போ ஒரு ப்ரோக்ராமை நம்ம ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு லாஸ்ட் என்ன செய்வோம், ஒரு நேமோட என்ன செய்வோம் கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வைப்போம். அந்த நேம் கூட .py என்ன செய்யணும் யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த நேம் என்னது எக்ஸிக்யூட். நான் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கோம், சும்மா ரஃப் எக்ஸாம் எக்ஸிக்யூட்னு ஒரு ப்ரோக்ராம் என்ன செஞ்சிருக்கேன் டைப் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ப்ரோக்ராமோட நேம் என்ன கொடுத்துருக்கேன்னா எக்ஸிக்யூட். அப்போ எக்ஸிக்யூட்னு சும்மா கொடுக்காம பைத்தான் ப்ரோக்ராம்னால .py என்ன செய்யறோம் யூஸ் பண்றோம். இதோட நேம் தான் என்னது ஸ்கிரிப்ட் மோடு. இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன். சரி, பிரிண்ட் ஃபங்க்ஷன் எப்படி எல்லாம் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு. இப்போ வந்து ஒரே ஆன்சரை நம்ம 3 விதமா பிரிண்ட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு தந்திருக்கிறது என்னது x = 5, y = 6, z = x + 5. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன தந்திருக்காங்க print of z ன்னு தந்திருக்காங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், z தான் என்ன செய்யணும் அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணணும். அப்போ அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா சரி print of z. z இருக்க இடத்துல என்ன இருக்கு x + y இருக்கு. சரி, அப்போ x y என்ன வேல்யூ 5 6. அப்போ 5 + 6 என்னது 11. அப்போ அவுட்புட்ல என்ன வரும் 11. அடுத்து என்ன தந்திருக்காங்க பிரிண்ட்னு கொடுத்து the sum = z. அதாவது என்ன அர்த்தம், the sumங்கிற ஒரு வார்த்தை எழுதி ஈக்குவல் போடணும். இந்த டபுள் கோட்டுக்குள்ள இருக்குது அப்படியே அவுட்புட்ல வந்துரும். அப்ப என்ன வரும் the sum = சரி z ஓட வேல்யூ என்னது நம்ம கண்டுபிடிச்சது என்னது 11. அதுக்கு அப்புறம் என்ன தந்திருக்காங்க the sum of, அதாவது டபுள் கோட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சிரும் அவுட்புட்ல வந்துரும். அப்ப the sum of x இருக்க இடத்துல என்ன இருக்கு 5 இருக்கு. அப்ப 5 டபுள் கோட்ல, அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு டபுள் கோட்டுக்குள்ளாடி and இருக்கு. and y இருக்க இடத்துல என்ன இருக்கு 6. டபுள் கோட்டுக்குள்ள என்ன இருக்கு is. z இருக்க இடத்துல என்ன வரும் 11. அதாவது ஒரே ஆன்சர் 11ங்கிற ஆன்சரை நம்ம எவ்வளவு விதமா பிரிண்ட் பண்ணிருக்கலாம். இதான் என்னது பிரிண்ட் ஃபங்க்ஷன். பிரிண்ட்னு வந்தாலே கண்டிப்பா நமக்கு என்ன செஞ்சிரும் அவுட்புட்ல வந்துரும். ஒரே ஆன்சரை நம்ம 3 விதமா என்ன செய்யலாம் பிரிண்ட் பண்ணலாம். இப்படி விதவிதமா பிரிண்ட் பண்றதா என்னது ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன். இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்புட் ஃபங்க்ஷன் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இன்புட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க ஒருத்தங்க வருவாங்க, அதுக்கப்புறம் இன்புட்ங்கிற ஒரு கோட் வேர்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இங்க நமக்கு கொடுக்க வேண்டிய வாட் எவர் எது வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுதான் எனக்கு சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வேரியபிள் பிளேஸ்ல எது ஆக்குபை பண்ணிருக்கு சிட்டிங்கிற ஒரு நேம். அதுக்கப்புறம் நம்மளோட கோட் வேர்ட் என்னது ஈக்குவல் டு இன்புட். அடுத்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்ல நமக்கு எது அவுட்புட்டா வரணுமோ அதை நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கலாம். இப்போ வந்து சிட்டி நான் கொடுத்தனால என்டர் யுவர் சிட்டி என்ன செஞ்சிருக்கேன் கொடுத்துருக்கேன். அப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ண அவுட்புட் எப்படி வரும், முதல்ல டபுள் கோட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவுட்புட்ல வரும். அப்போ அவுட்புட்ல என்டர் யுவர் சிட்டி என்ன செஞ்சிரும் கம்ப்யூட்டர் கேட்கும். அப்போ நம்ம என்ன கொடுக்கலாம், நான் ஏதாவது ஒரு சிட்டி கொடுக்கேன், என்ன கொடுக்கேன் மதுரைன்னு கொடுக்கேன். புரிஞ்சுச்சா? அடுத்து என்னது print of I am from கேட்டிருக்கு. அப்போ நமக்கு தெரியும் I am from, அத டபுள் கோட்ல printன்னு கொடுத்து டபுள் கோட்ல கொடுத்தாலே என்ன செஞ்சிரும் அவுட்புட்ல வந்துரும். அப்போ I am from, சரி I am from கமா என்னது கொடுத்திருக்காங்க சிட்டி. அப்ப என்ன சிட்டி நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம் மதுரை. I am from மதுரை. புரிஞ்சுச்சா? சப்போஸ் உங்களுக்கு இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா சிட்டி ஈக்குவல் டு இன்புட்னு கொடுத்து ஒண்ணுமே கொடுக்கல, அதாவது நமக்கு அங்க என்ன கொடுத்திருக்கோம் என்டர் யுவர் சிட்டின்னு கொடுத்து ஒரு நேம் கொடுத்து நம்ம மதுரை என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்திருக்கோம். இங்க ஒண்ணுமே கொடுக்கல. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம ஸ்ட்ரைட்டாவே சிட்டின்னு கேட்டனால ஏதாவது ஒரு சிட்டியோட நேம் என்ன செஞ்சிருக்கலாம் கொடுத்துடலாம். நான் மதுரை என்ன செஞ்சிருக்கேன் கொடுத்துருக்கேன், ஏன்னா சிட்டின்னு சொன்னனால நான் மதுரை கொடுத்துருக்கேன். என்டர் யுவர் சிட்டின்னு கொடுத்து மதுரை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை.
சப்போஸ் கொடுக்கலைன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாவே என்ன செஞ்சிடலாம், இதுல என்ன கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்துடலாம். நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை போட்டு நம்ம அந்த நேமை எழுதலாம், அவ்வளவுதான். இப்போ வந்து இன்புட் ஃபங்க்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ x, y கொடுத்து நான் int of input of enter number 1 int of input of enter number 2 ன்னு கொடுத்திருக்கேன். அதாவது enter number 1 நான் நம்பர் 1 க்கு பிரிண்ட் பண்றது என்னது x, enter number 2 க்கு பிரிண்ட் பண்றது என்னது y. இதுதான் என்னது இதோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ இத நம்ம என்ன செய்வோம், முதல்ல அவுட்புட்ல என்ன செய்வோம், இது டபுள் கோட்ல இருக்கோ அதை என்ன செய்வோம், முதல்ல பிரிண்ட் பண்ணுவோம். அப்ப என்னது enter number 1 அப்படி என்ன செஞ்சிரும், பிரிண்ட் ஆயிடும். அதே மாதிரி enter number 2 என்ன செஞ்சிரும், பிரிண்ட் ஆயிடும். இப்போ enter number 1 கம்ப்யூட்டர்ல அப்படி அவுட்புட்ல வரும். அதே மாதிரி enter number 2 என்ன செய்யும் வரும். அப்ப நம்ம ஏதாவது ஒரு நம்பர் என்ன செய்யலாம் கொடுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 50 கொடுத்திருக்கேன், அதுக்கு அப்புறம் ஒரு 20 என்ன செஞ்சிருக்கேன் கொடுத்திருக்கேன். அப்ப இதோட மீனிங் என்னது, 50ங்கிறது x, 20ங்கிறது y. ஏன்னா x, y தான் என்னது இந்த நம்பர் நம்ம என்ன செஞ்சிட்டோம், கோடிங்ஸ்லயே டீடைல்ஸ் என்ன செஞ்சிட்டோம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்னது பிரிண்ட்ல இருக்கிறது தானே அவுட்புட்ல வரும். அப்ப பிரிண்ட்ல என்ன இருக்கு, டபுள் கோட்டுக்குள்ளாடி இருக்குது அப்படி வந்துரும். அப்ப x ஈக்குவல் என்னவா, x தான். அப்ப x ஓட வேல்யூ என்னது 50. அதுக்கப்புறம் y is equal to y ஓட வேல்யூ என்னது 20. இப்படி என்ன ஆயிரும், பிரிண்ட் ஆயிரும். இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா கமெண்ட்ஸ்னா வேற ஒண்ணுமே இல்ல, ஒரு ப்ரோக்ராம்க்கு முன்னாடி நம்ம சும்மா இப்படி ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இட் இஸ் சிங்கிள் லைன், இதுதான் என்னது ஒரு கமெண்ட்ஸ். அதாவது இந்த சிம்பிள் கூட நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறது தான் என்னது கமெண்ட்ஸ். சரியா, இதோட பேர் தான் என்னது கமெண்ட்ஸ். இப்போ என்ன அப்படின்னா இண்டென்டேஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ பைத்தான்ல இண்டென்டேஷன் என்ன அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ், அதாவது டேப் கீ இருக்கும்ல, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்போம்ல, அதான் என்னது இண்டென்டேஷன். இப்போ C++ ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸ் என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். ஆனால் பைத்தான்ல இண்டென்டேஷன் என்ன அப்படின்னா டேப் ஸ்பேஸ், கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறது தான் என்னது ஒரு இண்டென்டேஷன். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா டோக்கன்ஸ் பத்தி பார்க்கலாம். டோக்கன்ஸ்ல வந்து நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபையர் என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரி, ஐடென்டிஃபையர்ஸ்க்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னலாம் அப்படின்னா கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஆல்பபெட்டா இருக்கணும், இல்லைன்னா ஒரு அண்டர்ஸ்கோரா என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆல்பபெட்னா என்னது, ஃபுல்லா கேபிட்டல்ல A to Z இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டை ஸ்டார்ட் பண்ணும்போது, இல்லனா ஸ்மால் லெட்டர் A to Z என்ன செய்யலாம் இருக்கலாம், இல்லனா ஒரு அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் ஒரு வேர்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இதை என்ன சொல்லிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷனா சொல்லிருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னா அது 0 to 9ங்கற நம்பர்ஸ் என்ன செய்யலாம் வச்சிருக்கலாம். அடுத்து வந்து மஸ்ட் நாட் கீவேர்ட், அது ஒரு கீவேர்டை யூஸ் பண்ண கூடாது. கீவேர்ட்னா என்ன அப்படின்னா சும்மா ஒரு நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்ட். அதாவது நம்ம பழைய ப்ரோக்ராம்ல பார்த்தா இன்புட்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருந்தாலும் அது என்னது ஒரு கீவேர்ட். கண்டினியூ, பிரேக், இதெல்லாம் என்னது ஒரு கீவேர்டு. ஸோ அந்த மாதிரி கீவேர்ட் என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இது ரொம்ப கேஸ் சென்சிட்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள், டாலர் சிம்பிள், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் வரக்கூடாது. சரி, இப்போ இதுல எக்ஸாம்பிள்ஸ் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு ஐடென்டிஃபையர்னா எப்படி இருக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ சம், அதாவது இத ஒரு கேப்ஸ் வச்சுக்கோங்க. இது என்னது ஒரு ஐடென்டிஃபையர். ஏன் இது ஐடென்டிஃபையர் தெரியுமா, ஏன்னா நம்ம கண்டிஷன் எல்லாம் என்ன செய்தா ஒத்து வருதா. ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் இருக்கணும், எப்படி ஸ்டார்ட் ஆகணும், ஒரு அண்டர்ஸ்கோர்னால ஸ்டார்ட் ஆகலாம், இல்லனா ஒரு கேபிட்டல் லெட்டர் A to Z ஸ்டார்ட் ஆகலாம், இல்லனா ஒரு ஸ்மால் லெட்டர் A to Z என்ன செய்யலாம் ஸ்டார்ட் ஆகலாம். இங்க ஒரு கேபிட்டல் லெட்டர் Z ஆல என்ன செய்யுது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு எதெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு கீவேர்டா இருக்கக்கூடாது. சம்ங்கிறது ஒரு கீவேர்ட் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள், டாலர் சிம்பிள், சிம்பிள் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது. அந்த சிம்பிள் இதுல வந்திருக்கா வரல, அப்ப இது என்னது ஒரு ஐடென்டிஃபையர். அதே இது டோட்டல் மார்க்ஸ். இப்போ வந்து Tங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்திருக்கு, அண்டர்ஸ்கோர் இல்லனா ஆல்பபெட் வரலாம். அப்ப Tங்கிறது என்ன செஞ்சிருக்கு ஒரு ஸ்மால் லெட்டர் ஆல்பபெட் தான், அது ஓகே. அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் வந்து இடையில வந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்ப இதுவும் கரெக்ட் தான். ரெஜிஸ்டர் நம்பர், அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒரு ஸ்மால் லெட்டர்ல தொடங்கி அப்படியே என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு. அடுத்து நம்பர் 1 என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆல்பபெட்ல தொடங்கி இருக்கு, அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் 0 to 9 நம்ம என்ன செய்யலாம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ 1ங்கற நம்பர் இருக்கு, என்னது இதுவும் ஒரு ஐடென்டிஃபையர்.
சரி, இதெல்லாம் ஐடென்டிஃபையர் இல்ல, அதை பத்தி என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ வந்து 12 நேம் ஏன் இது ஐடென்டிஃபையர் கிடையாது? ஃபர்ஸ்ட் எப்படிதான் ஸ்டார்ட் ஆகணும்? ஒரு ஆல்பபெட்டோட தான் என்ன செய்யணும் ஸ்டார்ட் ஆகணும். ஆனா இங்க 12ங்கிற நம்பரோட என்ன செஞ்சிருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப இது வந்து ஒரு ஐடென்டிஃபையரா கிடையாது. அப்ப இது இன்வாலிட் ஐடென்டிஃபையர். அதே மாதிரி நேம் கேஸ் டாலர் சிம்பிள் வரவே கூடாது ஐடென்டிஃபையர்ல. ஆனா இங்க என்ன செஞ்சிருக்கு டாலர் சிம்பிள் வந்திருக்கு. அப்ப இது என்னது ஒரு ஐடென்டிஃபையர் கிடையாது. அடுத்து டோட்டல் மார்க், அதாவது இங்க வந்து அண்டர்ஸ்கோர் தான் வந்துச்சு, அதாவது கீழே வரதானது அண்டர்ஸ்கோர். ஆனா இங்க என்ன வந்திருக்குன்னா மைனஸ்னு வந்திருக்கு, இன் பிட்வீன்ல வந்திருக்கு மைனஸ். அப்ப மைனஸ்ங்கிறது இங்க என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது, அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் என்ன செய்யலாம் வரலாம். அப்ப இது வந்து இன்வாலிட். இது என்னது ஒரே சேமா தானே இருக்கு, இதெல்லாம் ரெஜிஸ்டர் நம்பர் மாதிரி கண்டினியூ அதே மாதிரி தானே இருக்கு, அவுட் வரலாம். ஆனா வந்து இது வந்து ஒரு கீவேர்ட், கண்டினியூங்கிறது வந்து கீவேர்ட். நமக்கு தெரியும் கண்டிஷன் இருக்கு, மஸ்ட் நாட் கீவேர்ட். ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என்ன செய்யறதுக்கு கண்டிஷன் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இப்போ ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்க்க போறோம், ரொம்ப ஈஸியான டாபிக்னு கூட. சரி, ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால நமக்கு தெரியும் பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், இதுதான் என்னது சாதாரண ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் நம்ம வந்து எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ a is equal to 100 தந்திருக்காங்க, b is equal to தந்திருக்காங்க, 10 நினைச்சிருக்காங்க தந்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், a plus b னா என்ன அர்த்தம், 100 plus 10 ன்னு அர்த்தம். அப்ப 100 plus 10 என்னது 110. a minus b, 100 minus 10 எவ்வளோ 90. a into b, 100 into 10 எவ்வளோ 1000. a divided by b, அப்ப என்னது 100 by 10. அப்ப என்ன வரும், அவுட்புட் 10 ன்னு வரும். அடுத்து a, இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா மாடுலஸ்னு அர்த்தம். a மாடுலஸ் 30. அப்ப எப்படி பண்ணணும், டிவைட் தான் சரியா. அப்ப என்னன்னா a யோட வேல்யூ என்னது 100, எதால டிவைட் பண்ணணுமா 30. சரி, அப்ப என்ன 3 டைம்ஸ் என்ன செய்யும் போகும். அப்ப 90, ரிமைண்டர் என்னது 10. அதாவது மாடுலஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா ரிமைண்டர் வேல்யூ என்ன செய்யும் அவுட்புட்டா வரும். a மாடுலஸ் 30, அப்போ a 100 divided by 30 equal to என்னது ரிமைண்டர் வரும்ல, ரிமைண்டர் தான் என்னது இந்த மாடுலஸ்க்கான அவுட்புட். அப்ப ரிமைண்டர் இங்க என்ன வந்திருக்கு, ரிமைண்டர் 10 வந்திருக்கு. அப்ப 10ங்கிறது தான் இதோட என்னது அவுட்புட். a எக்ஸ்போனன்ட் 2, அதாவது 100 ஸ்கொயர் இருக்காங்க. a யோட வேல்யூ என்னது 100, எக்ஸ்போனன்ட் 2 அப்படினா 100 ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ 100 into 100 தானே அர்த்தம், 100 ஸ்கொயர்னா. அப்ப 100 into 100 னா என்ன வரும் 10,000. சரி, அதுக்கு அப்புறம் a ஃப்ளோர் டிவிஷன் 30, அதாவது இது என்ன அப்படினா இதே மாதிரி டிவிஷன் தான். மாடுலஸ்னா நம்ம ரிமைண்டர் எழுதுவோம், ஃப்ளோர் டிவிஷன்னா கோஷியன்ட் எழுதுவோம். கோஷியன்ட் எழுதுனா ஃப்ளோர் டிவிஷன், ரிமைண்டர் எழுதுனா என்னது மாடுலஸ். அப்ப கோஷியன்ட் என்ன இருக்கு 3 தான் என்னது அவுட்புட். அதாவது அரித்மெட்டிக் ஆபரேட்டர் எப்படி பண்ணணும்னு நினைச்சாச்சு, நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. ரிலேஷனல் ஆபரேட்டர், இப்போ a is equal to 100, b is equal to 35 எழுதிருக்காங்க கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த புக்ல இருக்க நம்பர்ஸ் தான் கொடுக்கணும் அவசியம், நமக்கு தெரிஞ்ச மாதிரி 2 கொடுக்கலாம் 3 கொடுக்கலாம், சிம்பிளா கொடுத்து கூட என்ன செய்யலாம் பண்ணலாம். இப்போ ரிலேஷனல் ஆபரேட்டரை வந்து நம்ம கம்பேரிட்டிவ் ஆபரேட்டர்னு இன்னொரு நேமோட என்ன செய்வோம் சொல்லுவோம். இதோட வேலை என்ன அப்படின்னா எது ட்ரூ எது ஃபால்ஸ்னு என்ன செய்யணும் சொல்லுவோம். அதுதான் என்னது இந்த ரிலேஷனல் ஆபரேட்டர். இந்த கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா ட்ரூ, கண்டிஷன் தப்பா இருந்துச்சுன்னா என்னது ஃபால்ஸ். இப்போ வந்து பார்க்கலாம் a 100 b 35. முதல் கண்டிஷன் என்னது டபுள் ஈக்குவல் டுனா இஸ் ஈக்குவல் டு, நேம் என்னதுனா இஸ் ஈக்குவல் டு. சரி, a ஈக்குவல் டு b, a யும் b யும் ஈக்குவலா, 100 35 ஈக்குவலா இல்ல. அப்ப இது என்னது ஃபால்ஸ். அவுட்புட்ல எப்படி வரும் ஃபால்ஸ்னு வரும். a greater than b, அதாவது b ஐ விட a greater தானே, 35 விட 100 தானே பெருசு, அப்ப கண்டிஷன் கரெக்ட் தானே, அப்ப இது என்னது ட்ரூ. a less than b, அதாவது b தான் கிரேட்டர்னு சொல்றாங்க, ஆனா a தானே கிரேட்டர், a தானே 100, அப்ப இது என்னது false. அடுத்து a greater than or equal to b, அதாவது a தான் பெருசா இருக்கலாம், b யோட கிரேட்டராவும் இருக்கலாம், அதே சமயம் ஈக்குவலாவும் இருக்கலாம். ஆனா இந்த ரெண்டு ஏதாவது ஒண்ணா என்ன செய்யணும், கண்டிப்பா கண்டிஷன் கரெக்டா இருக்கணும். ஆனா a வந்து greater than b அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து என்ன செய்யுது கரெக்டா இருக்கு. a வந்து ஈக்குவல் டு b கண்டிஷன் ஒத்து வருமா, ஒத்து வராது. அப்ப ஏதாவது ஒரு கண்டிஷன் கரெக்ட் ஆயிட்டாலே அது என்னது ட்ரூ தான். இங்க சொல்றாங்க a வந்து less than or equal to b,
அதாவது b தான் கிரேட்டர் என்ன சொல்லிருக்காங்க b ஆர் கிரேட்டர் இல்ல a தான் கிரேட்டர் அப்ப ஃபால்ஸ். அடுத்து a not equal to b எக்ஸ்க்ளமேட்டரி மாதிரி ஒரு சிம்பல். இதோட நேம் என்ன அப்படின்னா not equal to, அதாவது a யும் b யும் ஈக்குவல் இல்லன்னு சொல்லிருக்காங்க. 135 ஈக்குவலா இல்ல, 100 வர 35 வர, அப்ப ட்ரூ தானே கண்டிஷன், அப்ப ட்ரூ. இதான் என்னது ரிலேஷனல் ஆபரேட்டர். சரி, லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் என்னலாம் அப்படின்னா and or not, இந்த மூணு தான் என்னது லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். ஷார்ட்டா புரியணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஆர்னா பிளஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட்னா மல்டிப்ளை, நாட்னா ஒரு இன்வெர்ஸ், அதாவது மாத்தி போடணும்னு அர்த்தம் சொல்லிருக்காரு. அப்ப ஆர்னா பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 வந்துச்சுன்னா ட்ரூ, 0 வந்துச்சுன்னா ஃபால்ஸ். இந்த ரெண்டு கண்டிஷன் என்ன செய்யுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா A வந்து 97 தந்திருக்காங்க, B 35 தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? A greater than B, அதாவது A வந்து B யோட பெருசு தானே, அப்போ கரெக்ட், அப்போ ட்ரூ. ட்ரூனா என்ன சொன்னேன் நான் உங்கள்ட்ட 1 ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ 1. R சிம்பல், Rனா என்னது பிளஸ், அப்போ 1 பிளஸ். சரி, A equal to B, அதாவது A யும் B யும் ஈக்குவல்னு சொல்றாங்க. ஈக்குவலா? ஈக்குவல் கிடையாது, அப்போ ஃபால்ஸ். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா என்ன ஞாபகம் வைக்க சொன்னேன்? 0 ஞாபகம் வைக்க சொன்னேன். அப்போ 1 plus 0 என்னது? 1. 1 plus 0 சாதா அடிஷன் என்னது? 1 தான். 1 னா என்னது? ட்ரூ. அப்போ அவுட்புட் என்னது? ட்ரூ. சரி, செகண்ட் என்ன அப்படின்னா and குள்ள பார்ப்போம். இப்போ வந்து A greater than B, கரெக்ட்டா? A யும் A வந்து B யோட greater than, அப்போ ட்ரூ. ட்ரூனா என்னது? 1. and என்னது? மல்டிப்ளை சொல்லுங்க, அப்போ மல்டிப்ளை. A equal to B, கண்டிஷன் கரெக்ட்டா? தப்பு. அப்ப தப்புனா என்னது? ஃபால்ஸ் என்னது? 0. அப்போ 1 into 0, சாதா மேத்ஸ்ல என்ன வரும்? anything with 0 என்னதுதான்? 0 தான். அப்ப 0 வந்துச்சுனா என்ன அர்த்தம்? ஃபால்ஸ். அடுத்து not அப்படினா என்னன்னா ட்ரூ வந்துச்சுனா ஃபால்ஸ் னு எழுதணும், ஃபால்ஸ் னு வந்துச்சுனா என்ன செய்யணும்? ட்ரூ னு எழுதணும். அப்படி இன்வெர்ஸ் அப்படி மாத்திரணும். சரியா? அப்ப வந்து A greater than B, அதாவது not A greater than B, அப்போ A தானே கிரேட்டர், கண்டிஷன் என்னது? கரெக்ட் தான். அப்போ என்னது வரும்? 1. அதாவது இத நம்ம நார்மலாவே பார்த்துக்கலாம். A greater than B, அப்ப A greater than B தானே, அப்ப ட்ரூ. அப்ப not னு கொடுத்திருக்காங்க, அப்போ ட்ரூ வரக்கூடாது, என்ன செய்யணும்? ஃபால்ஸ் வரணும். நமக்கு ஆன்சர் ட்ரூ னு கிடைச்சிச்சுனா ஃபால்ஸ் எழுதணும், ஃபால்ஸ் னு கிடைச்சிச்சுனா ட்ரூ எழுதணும். அப்படி மாத்தி எழுதணும். ஏன்னா நாட்ங்கற ஒரு வேர்ட் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்றனால. சரி, அசைன்மென்ட் ஆபரேட்டர். அசைன்மென்ட் ஆபரேட்டர்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒருக்கு வேல்யூ தந்துருவாங்க. சரியா? நம்ம இந்த வேல்யூ வச்சிட்டு ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் அந்த வேல்யூஸ் கூட ஆட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யும்? புரியும். அதாவது இதோட வேலை என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ x = 10. சரியா? 10ங்கற ஒரு நம்பரை தந்துட்டாங்க. அப்போ இங்க என்ன வேலை பார்க்கறோம் அப்படின்னா x + or equal, இது ஏதாவது நம்பர் என்ன செய்யணும்? நம்பர் கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 20 கொடுத்திருக்கேன், 20 எழுதிட்டே கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு அவுட்புட்ல என்ன வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய x கூட நீ கொடுத்திருக்க 20ய ஆட் பண்ணு, ஏற்கனவே இருக்கக்கூடிய x கூட நீ கொடுத்திருக்க 20ய ஆட் பண்ணுன்னு அர்த்தம். ஏன்னா பிளஸ் ஆபரேட்டர். அப்போ 10 + 20 என்ன வரும்? 30. இதுதான் எனக்கு அவுட்புட். சரி, அடுத்து என்னது? மைனஸ் ஆர் ஈக்குவல், நான் ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ நான் 5 நினைச்சதே கொடுக்குறேன். இது நம்ம ஓனாவே பண்ணலாம். நம்ம என்ன நம்பர்ஸ் ஆன கொடுக்கலாம், புக்ல இருக்கிறதா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, நான் என்ன செய்றேன்? 5 நினைச்சதே கொடுத்துட்டேன். அதாவது என்ன அர்த்தம்? நமக்கு கடைசியா கிடைச்ச x கூட 5ய மைனஸ் பண்ணு, கடைசியா கிடைச்ச x கூட 5ய மைனஸ் பண்ணு. அப்ப என்ன வரும்? 30 - 5 என்னது? 25. சரி, அடுத்து ஸ்டார் இன்டு ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். நீங்களே நமக்கு ஈஸியா மல்டிப்ளை ஆகுற மாதிரி ஒரு நம்பர் கொடுங்க. நான் 4 ன்னு கொடுக்குறேன். அப்ப என்ன வரும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய x கூட இன்டு 4 மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டர். சரி, அப்ப 25 × 4 எவ்வளோ? 100. சரி, அடுத்து டிவைடட் பை, அதாவது இந்த 100 செய்ய 2 கொடுத்தீங்க. அப்போ இந்த 100 டிவைடட் பை 2 எவ்வளவு வரும்? 50 அவுட்புட். அடுத்து மாடுலஸ் 3. அடுத்து மாடுலஸ்
வந்து நான் 3 என்ன செய்றேன் கொடுக்கிறேன். இப்போ வந்து மாடுலஸ்னா நமக்கு தெரியும். மாடுலஸ்னா என்ன சொல்றேன், நமக்கு ரிமைண்டர் என்ன வருதோ அதான் எனக்கு மாடுலஸோட வேல்யூ. அப்போ x மாடுலஸ் 3. அப்போ x ஓட வேல்யூ என்ன இருக்கு 50. அப்போ 3. அப்போ 1 அடுத்து வந்து 6 18 2 தான் எனக்கு ரிமைண்டர். அப்ப ரிமைண்டர்ல இருக்கறத என்ன செய்யும் மாடுலஸ்ல வரும். அப்ப அவுட்புட் என்னது 2. அடுத்து என்னது x எக்ஸ்போனன்ட். இப்போ நான் ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கிறேன், என்ன கொடுத்திருக்கேன் 2 கொடுத்திருக்கேன். அப்ப என்ன அர்த்தம் 2 ஸ்கொயர். எக்ஸ்போனன்ட்னா என்ன அர்த்தம் அந்த நம்பருக்கு ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் என்ன வரும் 4. 2 into 2 4. சரி அடுத்து என்னது இந்த 4க்கு ஃப்ளோர் டிவிஷன். இப்போ நான் 2 வே கொடுக்கிறேன். அப்ப என்ன வரும் 4 2 2 டைம்ஸ் 2 என்னது 0. ஃப்ளோர் டிவிஷன் என்ன அர்த்தம் கோஷியன்ட்ல வரக்கூடிய நம்பர் தான் என்னது ஃப்ளோர் டிவிஷன். அப்ப அவுட்புட் என்ன வரும் 2. இதுதான் என்னது அசைன்மென்ட் ஆபரேட்டர். ஒரு வேல்யூ எடுப்போம், அந்த வேல்யூ கூட ஒவ்வொரு கண்டிஷன்லயும் வரக்கூடிய வேல்யூஸை ஆட் பண்ணிட்டோ லெஸ் பண்ணிட்டோ மல்டிப்ளை பண்ணிட்டோ அப்படின்னு செய்வோம். அது கூட ஆட் பண்ணிட்டே இருக்கிறதா என்னது ஒரு அசைன்மென்ட் ஆபரேட்டர். அசைன் பண்ணிட்டே இருப்போம். ஒவ்வொரு ஆபரேட்டர்ஸ் கூட வரக்கூடிய வேல்யூஸை நம்ம என்ன செய்வோம் அசைன் பண்ணிட்டே இருக்கிறது. எக்ஸுக்கு அசைன் பண்ணிட்டு இருக்கிறது என்னது ஒரு அசைன்மென்ட் ஆபரேட்டர். இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா கண்டிஷனல் ஆபரேட்டர். கண்டிஷனல் ஆபரேட்டரை நம்ம டெர்னரி ஆபரேட்டர்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். இந்த கண்டிஷனல் ஆபரேட்டர் என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா ஒரு கண்டிஷனோட கொடுத்துருப்பாங்க, அதுல என்ன கண்டிஷன் கரெக்டோ அந்த கண்டிஷனுக்கான அவுட்புட் என்ன செய்யும் கொடுக்கும். இதான் எனக்கு கண்டிஷனல் ஆபரேட்டர். இப்போ இங்க பார்க்கலாம் மினிமம் ஈக்குவல் டு 15 செஞ்சுட்டாங்க, ஒரு இதை என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் கண்டிஷன். இஃப் கொடுத்துருக்கிறது என்ன செய்யுது கண்டிஷன். அதாவது இந்த அதாவது 49ஓட 50 தான் கிரேட்டரா இருந்துச்சுன்னா இந்த இததான் அவுட்புட்டா எழுதணும். அதே இது இந்த கண்டிஷன் கரெக்டா ஒத்து வரல அப்படின்னா எல்ஸ் இருக்கிறதா எனக்கு அவுட்புட்டா எழுதணும். சரி இப்போ பார்க்கலாம். கண்டிஷன் என்னது 49 less than 50. அதாவது 50 தான் கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் கரெக்ட் தானே 49ஓட 50 தானே பெருசு. அப்போ கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன எழுதணும் மினிமம் ஈக்குவல் டு 50. இதுதான் என்னது அவுட்புட். இப்போ அவுட்புட் என்ன வரும் மினிமம் ஈக்குவல் 50. அதே இது செகண்ட் பாருங்க 49 தான் greater than 50. கண்டிஷன் கரெக்டா இருக்கா இல்ல. அப்ப தப்பா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ்ல இருக்கக்கூடியதை என்ன செய்யணும் எழுதணும். கரெக்டா இருந்துச்சுன்னா எழுதணும். எப்பவுமே தப்பா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ்ல என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அதை என்ன செய்யணும் எழுதணும். எல்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க 70. அப்ப அவுட்புட் என்ன வரும் மினிமம் ஈக்குவல் டு 70. இதுதான் என்னது அவுட்புட். இதுதான் என்னது கண்டிஷனல் ஆபரேட்டர். கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்டா அதுக்குள்ள என்ன அவுட்புட் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுருவோம். கண்டிஷன் தப்பா இருந்துச்சுன்னா எல்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை என்ன செய்யும் அவுட்புட்டா வரும். அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா டீலிமிட்டர். டீலிமிட்டர் புக்ல நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. காலி பிரேஸ், ஓப்பன் காலி பிரேஸ், க்ளோஸ்டு காலி பிரேஸ், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட், இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க டெலிமிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்க புக்ல பாருங்க உங்களுக்கு நல்லாவே புரியும். சரி இப்போ என்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா லிட்ரல்ஸ் தான் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். லிட்ரல்ஸ் வந்து 3 டைப்ஸா இருக்கு. ஒன்னு வந்து நியூமரிக் லிட்ரல், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் லிட்ரல், அதுக்கப்புறம் பூலியன் லிட்ரல்ஸ் என்ன செய்யுது 3 விதமா இருக்கு. இப்போ நியூமரிக் லிட்ரல் தான் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இப்போ நியூமரிக்ல வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் இருக்கலாம், ஒரு ஆக்டல். ஹெக்ஸாடெசிமல் உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு 0x இருந்துச்சுன்னா அது என்னது ஹெக்ஸாடெசிமல் உங்களுக்கு அந்த சிம்பிள் வந்து தெரியும். அதுக்கப்புறம் O இருந்துச்சுன்னா ஆக்டல் என்ன செய்யும் தெரியும். அதுக்கப்புறம் 0B எல்லாம் இருந்துச்சுன்னா பைனரி இந்த மாதிரி நமக்கு என்ன செய்யும் தெரியும். இந்த மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் ஃப்ளோட்ல என்ன செய்யலாம் வரலாம். இப்போ நான் வந்து ரஃபா இது செய்யறேன் எடுக்கிறேன். இப்போ ஃப்ளோட் 1 சொல்லிட்டு எனக்கு 10.5. ஃப்ளோட் 2 என்ன கொடுத்துருக்காங்க 1.5 E2. E2 என்ன மீனிங் தெரியுமா எக்ஸ்போனன்ட் 2. எக்ஸ்போனன்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா 1.5 into 10 power 2. இதான் இதோட என்னது மீனிங். அப்ப 10 power 2னா என்ன வரும் 10 into 10 அதாவது 100 ன்னு அர்த்தம். அப்ப என்ன வரும் 150.0. ஏன் 0.0 போடுறோம் ஏன்னா இது ஃப்ளோட் டைப் கண்டிப்பா என்ன செய்யணும் பாயிண்ட் தான் கொடுக்கணும். இது புரிஞ்சுக்கலாம் மேக்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா இது புரியும். சரி இப்போ வந்து பிரிண்ட் ஆஃப் என்னது ஃப்ளோட் ரிட்டர்ஸ் என்ன செய்யலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரிண்ட்ல கொடுத்துருக்கத நம்ம என்ன செய்வோம் அவுட்புட்ல எழுதுவோம். அப்போ அவுட்புட் என்ன வரும் பிரிண்ட் லிட்ரல்ஸ். சரி கொடுத்தாச்சு. இந்த கோலன் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் போடணும். ஏன்னா ஸ்கொயர் அந்த டபுள் கோட்டுக்குள்ளாடி இருக்கிறனால கோலன் வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணணும். சரி ஃப்ளோட் 1 அடுத்து ஃப்ளோட் 2. அதாவது ஃப்ளோட் 1க்கு வேல்யூ எழுதணும். அதுக்கப்புறம் ஃப்ளோட் 2ஓட வேல்யூ என்ன செய்யணுமா எழுதணும். அப்போ ஃப்ளோட் 1 வேல்யூ என்னது 10.5. அதுக்கப்புறம் ஃப்ளோட் 2ஓட வேல்யூ
என்னது 150.0 புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் என்னது x equal to 1 plus 3.14j. இது நம்ம படிச்சிருப்போம். ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் மேக்ஸ்ல எழுதிருப்போம் படிச்சிருப்போம். அதாவது a plus bi நம்ம எழுதிருப்போம் படிச்சிருப்போம். x plus yi இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். சரி x equal to சொல்லிட்டு ஒரு இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் எழுதிருக்காங்க கொடுத்திருக்காங்க. அதாவது இதுதான் ரியல் பார்ட், இதுதான் இமேஜினரி பார்ட். சரியா? இதை என்ன செஞ்சிருக்காங்க பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ பிரிண்ட்ல டபுள் கோட் உள்ளாடி இருக்கிறத என்ன செஞ்சிடும் முதல்ல நமக்கு பிரிண்ட் ஆயிடும். அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் x equal to இந்த x ஓட இமேஜினரி பார்ட் என்னது 3.14. சரியா? அதுக்கப்புறம் என்னது ரியல் பார்ட் ஆஃப் x equal to இந்த x ஓட ரியல் பார்ட் என்னது 1. இதான் என்னது அவுட்புட். ஸ்ட்ரிங் லெட்டர் அப்படினா ஒரு சிங்கிள் கோட் டபுள் கோட் இல்ல ட்ரிபிள் கோட் வச்சு யூஸ் பண்ணி வரக்கூடிய ப்ரோகிராம் தான் என்னது ஸ்ட்ரிங் லெட்டர். இப்போ வந்து இந்த ட்ரிபிள் கோட்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படினா ஒரு பெரிய லைன் அதாவது மல்டி லைன் ஸ்டேட்மென்ட்க்கு என்ன செய்வோம் ட்ரிபிள் கோட்டை யூஸ் பண்ணுவோம். மத்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு நம்ம சிங்கிள் கோட் டபுள் கோட் எது வேணா என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க ஸ்ட்ரிங்ஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரிங்ஸ்ங்கற நேம்ல this is python னு டபுள் கோட்ல கொடுத்திருக்கேன். கேரக்டர்ங்கற நேம்ல ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கேன். மல்டி லைன் ஸ்ட்ரிங்னு சொல்லி ட்ரிபிள் கோட்ல ஏன்னா ட்ரிபிள் கோட்ல என்ன செய்யணும் இந்த மாதிரி மல்டி லைன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் தான் என்ன செய்யணும் இந்த ட்ரிபிள் கோட்டை யூஸ் பண்ணணும். சரி ஒரு மல்டி லைன்ல நான் நிறைய ஒரு பெரிய ஸ்டேட்மென்ட் எழுதிட்டே கொடுத்துட்டேன். இப்போ print of strings னு வந்திருக்கு. அப்ப stringsல என்ன இருக்குது this is python னு செய்து இருக்கு. அப்ப அவுட்புட்ல என்ன வரும் this is python. செகண்ட் printல என்ன இருக்கு கேரக்டர்ல என்ன இருக்கு c. print of இது மல்டி லைன் ஸ்ட்ரிங். அப்ப மல்டி லைன்னால அப்ப மல்டி லைன்ல என்ன இருக்கு ஒரு பெரிய மல்டி லைன் ஸ்ட்ரிங் என்ன செய்து இருக்கு. அப்ப அது வந்துரும் this is a அப்படினா ஆயிடும் பிரிண்ட் ஆயிடும். அப்ப இதுல என்ன புரியுதுன்னா ஒரு மல்டி லைனுக்கு அதாவது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்டா வரதுக்கு நம்ம கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணணும் ட்ரிபிள் கோட் தான் யூஸ் பண்ணணும். மத்த மாதிரி உள்ளதுக்கு நம்ம சிங்கிள் கோட் டபுள் கோட் எதா நினைச்சிக்கலாம் யூஸ் பண்ணிருக்கலாம். இதான் என்னது ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ். பூலியன் லிட்டரல்ஸ்னா அதுக்கு ரெண்டு வேல்யூஸ் தான் உண்டு ட்ரூ ஃபால்ஸ். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் வரும். கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா ட்ரூ வரும், கண்டிஷன் தப்பா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் வரும். அப்ப ட்ரூ ஃபால்ஸ் இந்த ரெண்டு வேல்யூஸ் மட்டும் தான் இந்த பூலியன் லிட்டரல்ஸ் என்ன செய்யும் வரும். escape sequencesனா வேற ஒண்ணுமே இல்ல இதுதான் ஒரு escape sequence. அதாவது இந்த சிம்பிள்ல நான் என்ன சொல்லுவோம் அப்படினா escape character அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து \t அப்படினா tab \n னா நியூ லைன் r னா carriage return ஆகும். இப்போ என்ன இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்ன கொடுத்திருக்கு. இப்போ print off னு கொடுத்திருக்காங்க டெஸ்ட் னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு \/ வந்து நம்ம கன்சிடர் பண்ண கூடாது. ஒரு \/ எப்பவுமே என்ன செஞ்சிரும் வந்துரும். இப்போ இது அவுட்புட் என்ன வரும் அப்படினா டெஸ்ட் \test இதான் இது அவுட்புட். ஏனா ஒன்னு வந்து நம்ம ஆல்ரெடி அதுக்கு என்ன செய்வோம் யூஸ் பண்ணுவோம். மிச்சம் இருக்கிறது நம்ம இன்னும் வரணும்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கோம் எக்ஸ்ட்ராவா போட்டுருக்கோம். அப்ப \testங்கிறது என்னது ஒரு அவுட்புட். அடுத்து இந்த மாதிரி சிங்கிள் கோட்லாம் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் இந்த \/ என்ன செய்யணும் யூஸ் பண்ணுவோம். ஏனா அந்த ஸ்பேஸ் ஒரு சின்ன ஸ்பேஸ் வரும்ல அதை வந்து மென்ஷன் பண்றது தான் என்னது இது. அப்ப இதுல எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படினா does not இப்படி என்ன ஆயிரும் பிரிண்ட் ஆயிரும். இந்த ஒரு \/ வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம் கன்சிடர் பண்ண மாட்டோம். சப்போஸ் எக்ஸ்ட்ரா இன்னும் மென்ஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த அவுட்புட்லயும் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி தான் செஞ்சிருக்காங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சிங்கிள் கோட் இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம என்ன செய்யலாம் இந்த \/ யூஸ் பண்ணலாம். ஏன்னா சின்ன ஸ்பேஸை இது ஆக்குபை பண்ணிருக்கு ஒரு மென்ஷன் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்றோம் இந்த எஸ்கேப் கேரக்டர் என்ன செய்யறோம் யூஸ் பண்றோம். சரி பைத்தான் டேட்டா டைப்பும் 3 டைப்ஸா டிவைட் ஆகுது. ஒன்னு வந்து நியூமரிக், அதுக்கப்புறம் பூலியன், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் லிட்டரல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது 3 விதமா பிரியுது. இப்போ பூலியன்னா நமக்கு தெரியும் பழைய லிட்டரல்ஸ்ல பார்த்த மாதிரியே ட்ரூவோ ஃபால்ஸ் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு என்ன செய்யும் இந்த ரெண்டு வேல்யூஸ்ல ஏதாவது ஒண்ணு தான் என்ன செய்யும் பூலியன்ல வரும். ஸ்ட்ரிங்னா நமக்கு தெரியும் டபுள் கோட்ல கொடுக்கலாம் இல்ல சிங்கிள் கோட்ல கொடுக்கலாம் இல்ல ட்ரிபிள் கோட்ல கொடுக்கலாம். ட்ரிபிள் கோட்னா ஒரு மல்டி லைன் ஸ்டேட்மென்ட்க்கு ட்ரிபிள் கோட் கொடுப்போம். டபுள் கோட்டோ சிங்கிள் கோட்டோ வேற எதுக்காக என்ன செய்யலாம் கொடுக்கலாம். இதான் என்னது ஸ்ட்ரிங் லிட்டரல்னு பார்த்தோம். அதே தான் இங்க ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கும் இதுதான் இதே கண்டிஷன்ஸ் தான். ஆனா வந்து எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா நியூமரிக் டேட்டா டைப் என்ன செஞ்சிருக்காங்க ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா அப்படின்னு பார்க்கலாம். நியூமரிக் அப்படினா நம்ம 11th படிச்ச விஷயங்கள் ஹெக்ஸாடெசிமல் ஆக்டல் தான் நம்ம 11th படிச்சிருப்போம். அந்த விஷயங்கள் தான் இங்க சொல்லிருக்காங்க. இப்போ 102 சாதாரண நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் டெசிமல் இன்டிஜர்ஸ் தானே சொல்லுவோம்.
டெசிமல் இண்டிஜர்ஸ். சாதாரண நம்பர்ஸா இருந்தாலே அது டெசிமல் இண்டிஜர்ஸ். இப்போ என்ன பாருங்க, ஓ கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நம்பர்ஸ் முன்னாடி ஓ கொடுத்தா நமக்கு தெரியும், அது வந்து ஆக்டல் நமக்கு தெரியும். 11th படிச்சாச்சு. அப்போ ஆக்டல், இது ஆக்டல் இண்டிஜர்ஸ். சரி, OX கொடுத்தா நமக்கு தெரியும், இது வந்து ஹெக்ஸாடெசிமல் இண்டிஜர்ஸ். L அப்படின்னு கொடுத்தாங்கன்னா லாங் டெசிமல் இண்டிஜர்ஸ். L கொடுத்துட்டாங்கனாலே அது லாங் டெசிமல் இண்டிஜர்ஸ். அதுக்கப்புறம் பாயிண்ட் வந்தாலே நமக்கு என்ன தெரியும், ஃப்ளோட் நமக்கு என்ன செய்யும் தெரியும். அப்போ இது ஃப்ளோட். E வந்தாலே நம்ம அதுல நான் சொல்லி தந்தேன், E வந்தாலே என்ன அர்த்தம், எக்ஸ்போனன்ட்னு அர்த்தம். அப்போ இது எக்ஸ்போனன்ட் டேட்டா டைப். சரி, அப்ப நம்பர் டேட்டா டைப்ல என்னலாம் வரலாம், டெசிமல் வரலாம், ஒரு ஆக்டல் வரலாம், ஹெக்ஸாடெசிமல் வரலாம், லாங் வரலாம், ஃப்ளோட் வரலாம், எக்ஸ்போனன்ட் வரலாம். அப்ப நம்பர் டேட்டா டைப்ல இவ்வளவு விஷயம் என்ன செய்யலாம், வரலாம். சரி, இதோட நம்ம சாப்டர் 5 வந்து முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். நான் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ தேங்க்யூ.